ஃபைசானே மதீனா ஆன்லைன் அரபிக் கிளாஸஸ். உலகில் எங்கிருந்தாலும் திருக்குர்ஆனை தஜ்வீத் முறையில் கற்க, அதை மனனம் செய்ய ஒரு அரிய வாய்ப்பு. அத்தோடு அரபி மொழி பேச எழுத விரும்புவோருக்கு தனி வகுப்பு, பெண்களுக்கான ஆலிமா வகுப்பு என இவை அனைத்தும் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, உருது ஆகிய மொழிகளில் வயது வரம்பின்றி வார நாட்கள், வார இறுதி நாட்கள் என நடத்தப்பட்டு சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். முதலமைச்சருடைய கூட்டத்தில் நடந்தது என்ன? நேற்று அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துகிட்ட அத்தனை தலைவர்களுமே இது எஸ்ஐஆருங்கிறது ஒரு சாதாரண பிரச்சனை இல்ல, இது என்ஆர்சியோட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயத்தை முன்னிறுத்தினாங்களே. இது என்ஆர்சியோட எந்த அளவுக்கு தொடர்புடையதா இருக்குது? இது மட்டும் இல்லாம நடிகர் விஜய் மாதிரியானவங்க, நாங்க எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம்னு சொல்லக்கூடியவங்க இந்த கூட்டத்தை தவிர்த்து இருக்கிறாங்களே, இவங்களுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுவும் நேற்று முதலமைச்சருடைய அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த அமைப்பு செயலாளர் புதுமடம் ஹலீம் நம்மளோட இருக்காங்க. அண்ணா அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். நல்லா இருக்கீங்கண்ணா? நல்லமா இருக்கேன் அண்ணா. நேற்று உங்க கட்சி சார்பில் இந்த எஸ்ஐஆர் கூட்டத்தில் கலந்துக்கிட்டீங்க. வந்திருந்த அத்தனை தலைவர்களுமே எஸ்ஐஆர் இவ்வளவு பெரிய ஒரு பேராபத்தா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா எஸ்ஐஆர் ஒண்ணு இப்ப புதுசா எடுக்கலையே, இதுக்கு முன்னாடியே எடுத்திருக்காங்க. ஆனா இந்த தடவை அனைத்து கட்சிகளும் ஒண்ணு சேர்ந்து எதிர்க்கக்கூடிய அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை இருக்குண்ணா? அதாவது எஸ்ஐஆர் என்கிற இந்த ப்ராசஸ் வழக்கமாக தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படுவதுதான் அப்படிங்கிற பேச்சு. அப்ப ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்வர் கூட்டினார் என்பது ஒரு கேள்வி. நேற்று திமுகவுடைய தலைவர் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் நடத்தப்பட்ட இந்த கூட்டம் 60க்கும் மேற்பட்ட கட்சிகள் வந்திருந்தாங்க. பல கட்சிகள் பேரே நேற்று தெரிஞ்சது. அந்த அளவுக்கு அவ்வளவு ஆர்வமா இதை எஸ்ஐஆர் எதுக்கணும், எஸ்ஐஆர் என்பது ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு ப்ராசஸ், ஒரு செயல் அப்படிங்கிறத உணர்ந்து வந்திருந்தாங்க. யாரும் மாற்று கருத்து இல்லை, யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. ஒன்று. இரண்டாவது, எஸ்ஐஆர் என்பது அது 2026 தேர்தல் சமயத்தில் நடத்துறாங்க, எப்படி முடியும்? வடகிழக்கு பருவ மழை ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல தேர்தல் வந்துடும், அதுக்கெல்லாம் எப்படி நடத்த முடியும்? இப்போ இதெல்லாம் நேற்று பேசப்பட்டது. கிட்டத்தட்ட காலை 10 மணிலிருந்து மதியம் 1 மணி வரை இந்த விவாதம் நடந்தது. அதுல முக்கியமாக என்ன விவாதத்தில் எடுக்கப்பட்டதுன்னா, உச்சநீதிமன்றத்தை எப்படி அணுகுவது? ஏற்கனவே பீகார்ல இந்த எஸ்ஐஆர் நடத்தப்பட்டு 65 லட்சம் பேர் வாக்குகளை இழந்திருக்கின்ற சூழ்நிலையில அதில் பெரும்பாலானவர்கள் சிறுபான்மை மக்களாகவும் தலித் மக்களாகவும் இருக்காங்க. இப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையில தமிழ்நாட்டிலையும் பெரும்பாலானவர்கள் வாக்கு இழந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்ப இது எப்படி தடுத்து நிறுத்தலாம், நீதிமன்றத்துக்கு எப்படி போகலாங்கிற பேச்சும் பேசப்பட்டது. அது திமுகவுடைய தலைமையில நீதிமன்றம் போறதா இல்ல எல்லா கட்சிகளும் தனித்தனியாக போறதாங்கிற பேச்செல்லாம் நடத்தப்பட்டது. அது எல்லா கட்சியும் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம திமுகவுடைய வழிகாட்டுதலின்படி நம்ம தனித்தனியா போவோம், அப்ப எண்ணிக்கை அதிகமா இருக்கும். இப்ப ஒரு வழக்கை எடுத்துக்கலாம் கூட இன்னொரு வழக்கை நீதிமன்றம் கவனிக்கும் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்காங்க. இப்ப எஸ்ஐஆரை நடத்த விடாமல் தடுப்பது அப்படிங்கிற ஒரு பேச்சு. நேத்து எஸ்ஐஆரை ஆதரிப்போம் என்று சொல்கின்ற பிரதான கட்சிகள் அதிமுக, பாஜக அவங்க வரல. அதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏனென்றால் பாஜக தான் எஸ்ஐஆர் கொண்டு வராங்க. அதிமுக நேத்தே சொல்லிட்டாங்க, நாங்க எஸ்ஐஆர் ஆதரிக்கிறோம்னு. குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்தவர்கள் அவர்கள் தான், எஸ்ஐஆரையும் ஆதரிக்கிறாங்க. ஆனால் எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம் என்று சொல்லுகின்ற தாவேகா வரல, பாட்டாளி மக்கள் கட்சி வரல, நாம் தமிழர் வரல. இப்ப இப்படி இவர்கள் எல்லாம் வராதற்கான காரணத்தை புரிஞ்சுக்க முடியல, ஏன் வரல அப்படிங்கிறது. இல்ல இப்போ அதிமுக பாஜக எஸ்ஐஆர் ஆதரிக்கிறாங்க, அவங்க வரலன்ற ஓகே, இவங்க எதிர்க்கிறவங்களும் ஏன் கலந்துக்கலண்ணா? என்னன்னா, நாங்க எதுக்குறோம், ஆனா திமுக தலைமையில ஒரு பேச்சுவார்த்தைக்கு என்னத்துக்கு நாங்க வரணும்? நாங்க நீதிமன்றமே போறோம், நாங்க நேரடியா தேர்தல் ஆணையத்துல மனு கொடுக்குறோம், இதுல ஏதோ உள்குத்த திமுக செய்யுது. எங்க தாவேகாவுடைய அறிவிப்புலே பாத்தீங்களா, அறிக்கையில என்னமோ இந்த எஸ்ஐஆரையே திமுக தான் கொண்டு வந்த மாதிரியும், தமிழ்நாடு அரசு தான் கொண்டு வந்த மாதிரியும், அந்த அறிக்கையில 8 இடத்துல திமுகவை பத்தி தான் அந்த அறிக்கை பேசுது. கொண்டு வந்த இந்த அறிக்கையை இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்த பாஜகவை பத்தி 2 இடத்துல இந்த அறிக்கை பேசுது. அப்ப இது என்ன புரிஞ்சுக்கிறது? அப்ப இவங்களுக்கு எஸ்ஐஆர்னா என்னன்னே தெரியல. எஸ்ஐஆர்னா என்னன்னு தெரியலையா, இல்ல பாஜக கொண்டு வர சட்டத்துல திமுக மேல பழிய சுமத்தி பாஜகவை புனிதப்படுத்துறாங்களா? அது என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் அது திமுக தான் காரணம், திமுகவும் பாஜகவும் கூட்டு, இப்படி ஒரு எண்ணப்பாடு தானே அவங்க பேசுறாங்க. ஒண்ணு. இரண்டாவது, இவர்களுக்கு எஸ்ஐஆரை பத்தி புரிதல் இல்லை அப்படிங்கிறதையும் நான் ஒரு பக்கம் பார்க்குறேன். அவங்களுக்கு தெரியல, என்னமோ சாருன்னு ஒன்று கொண்டு வராங்க, அந்த சாரை பார்க்கறதுக்கு பனையூர் சாருக்கு ஏன் வரல
அப்படிங்கிற மாதிரி. இவரே சிஎம் சார் தான் பேசிட்டு இருப்பாரு. சிஎம் சார் வந்து ஒரு சாரை கொண்டு வர்றாரு, பனையூர்ல வந்து பேச வேண்டியதானேங்கிற மாதிரி. அப்ப என்ன சட்டம் கொண்டு வராங்க, எஸ்ஐஆர்னா என்ன? ஏன்னா இவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, இவர்களுக்கு அதை பத்தி புரிதல் இல்லை. இப்போ நீங்க நேற்று பேசிய தலைவர்கள் எல்லோரும் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொன்னாங்க. எஸ்ஐஆர் ஏன் இப்ப எதுக்குறோம்? இதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் கொண்டு வராம இருந்தாங்க. அப்போ வருஷம் வருஷம் நடத்தின விஷயத்துக்கு எஸ்எஸ்ஆர்ன்றாங்களே, அப்ப அதையே எதிர்க்கல, என்ன காரணம் அப்படிங்கிறத பத்தி தெளிவா பேசினாங்க. இப்ப எஸ்ஐஆர் ஏற்கனவே 2003 2004 நடத்தப்பட்டது, இந்தியாவில் நடத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நடத்துறாங்க. எஸ்எஸ்ஆர்ன்னு சொல்லக்கூடிய சம்மரி ரிவிஷன் வருஷம் வருஷம் நடக்கும். வீட்டுக்கு வீடு தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வருவாங்க, அந்த வாக்காளர் உயிரோடு இருக்காரா இல்லையா, யாரையும் சேர்க்கணுமா நீக்கணுமா, அப்ப கூடவே பூத் கமிட்டி ஏஜென்ட்லாம் வருவாங்க, அந்த ஏரியாவோட கட்சிக்காரங்க வருவாங்க. இது ப்ராசஸ் நடக்கும். இந்த ப்ராசஸ்க்கு யாரும் தடை சொல்ல போறது இல்லை. எஸ்ஐஆர்ன்னு சொல்லக்கூடிய இந்த இன்டென்சிவ் ரிவிஷன், இதுல என்ன பிரச்சனைனா, கடந்த முறை நடத்தியதுக்கும் இப்ப நடத்தியதுக்குள்ள வேறுபாடு என்ன என்று பார்த்தால், இந்த தடவை பூத் கமிட்டி ஆட்கள்லாம் வரக்கூடாது, தேர்தல் ஆணையமே நடத்தும், தேர்தல் ஆணையமே கேள்வி கேட்கும், எல்லாரையும் வந்து சந்திக்கும். குறைந்தபட்சம் அந்த ஒரு மாத காலத்தில், அதாவது நவம்பர் 4 இருந்து டிசம்பர் 4க்குள் இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் நடக்குது. தேர்தல் ஆணையமே வந்து அவங்களுடைய அதிகாரிகளே வந்து பார்ப்பாங்க, ஆள் இல்லையா மறுபடியும் வருவாங்க, ஆள் இல்லையா மறுபடியும் வருவாங்க. இப்படி குறைந்தபட்சம் 3 தினம் வருவாங்க. 3 தினமும் நீங்க வீட்டில் இல்லைன்னா உங்க பேரை நீக்கிட்டு போயிடுவாங்க. எல்லோரையும் சந்தித்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணாதான் நீங்க குடியுரிமை, அதாவது அந்த குடியுரிமைன்னு சொல்றேன், வாக்கு கிடைக்கும். அதுதான் நான் கேட்கணும்னு. இப்ப நேற்று பேராசிரியர் ஜவாஹிருல்லா அதை பத்தி பேசும்போது, இது என்ஆர்சியை கொண்டு வரதுக்கான ஒரு திட்டங்கிறாங்க. எஸ்ஐஆருக்கும் என்ஆர்சிக்கு எப்படி தொடர்பு வருது? சரி, தேர்தல் ஆணையம் சொன்னாங்க இந்த எஸ்ஐஆரை நாங்க அஸ்ஸாம்ல அமுல்படுத்த தேவையில்லை, ஏன்னா அங்க என்ஆர்சியை நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்தாங்க. தேர்தல் ஆணையமே கொடுத்த வாக்குமூலம். உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், இந்த சிஏஏ கொண்டு வந்த காலகட்டத்தில் பெரும் எதிர்ப்பு இருந்தது. இந்த சிஏஏ சட்டம் என்று சொல்லக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு முதல் படி என்று சொன்னால் என்பிஆர் என்ஆர்சி தான், இந்த நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர், அதுக்கப்புறம் இந்த நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஷிப். அப்ப இந்த 2 விஷயத்தை நடத்தினால்தான் நீங்க சிஏஏ சட்டத்தை அமல்படுத்த முடியும். பெரும்பாலான பாஜகவை ஆளாத மாநிலங்கள் என்ன மாதிரியான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்கன்னா, சட்டமன்றத்தில் நாங்கள் என்ஆர்சி என்பிஆரை அமுல்படுத்த மாட்டோம் அப்படின்னு தீர்மானமே கொண்டு வந்தாங்க. 2021 ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அதுக்கு முன்னாடி பஞ்சாப்ல, கேரளாவில், வெஸ்ட் பெங்காலில் எல்லா இடங்களிலும் நாங்கள் என்பிஆரை என்ஆர்சியை அமுல்படுத்த மாட்டோம். அப்போ ஒரு மாநில அரசு அமுல்படுத்த மாட்டோம் தீர்மானம் ஏற்றதுனால அவரால் குடியுரிமை திருத்த சட்டத்தை அமுல்படுத்தவே முடியல. கிட்டத்தட்ட 5 வருஷமா போராடிட்டு இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு கிடைத்த ஒரு லூப் ஹோல் தான் எஸ்ஐஆர். இப்போ நீங்க கவனிங்க, என்பிஆரில் கேட்கப்பட்ட கேள்விகளை நீங்க பார்த்தா தெரியும். நீங்க எங்க பிறந்தீங்க, உங்க அம்மா அப்பா எங்க பிறந்தாங்க, உங்க தாத்தா எங்க பிறந்தாரு, என் அப்பா அம்மா தாத்தாவுடைய ஆவணத்தை காட்டினா நான் சிட்டிசன் அப்படிங்கிறது. இப்ப நீங்க இந்த எஸ்ஐஆர்ல உங்களுக்கு விளக்கம் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். எஸ்ஐஆரை 3 விதமாக பிரிக்கிறாங்க. இதை பார்க்கின்ற அனைவரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. 3 விதமா பிரிக்கிறாங்க. ஜூலை 1 1987க்கு முன்பாக பிறந்தவர்கள், இது ஒரு கேட்டகரி. ஜூலை 1 1987 2004 டிசம்பர் 2 வரை பிறந்தவர்கள், 2004 டிசம்பர் 2 அப்புறம் பிறந்தவர்கள், இந்த 3 இதை பிரிக்கிறாங்க. இந்த 87க்கு முன்னாடி பிறந்தவர்கள் வீட்டுக்கு வரும்போது உங்க டேட் ஆஃப் பர்த்தை பார்த்து அவர் கேட்பார், தேர்தல் அதிகாரி, நீங்க என்ன வருஷம் பிறந்தீங்க? நான் 86ல் பிறந்தேன். உங்க குடியுரிமை காமிங்க. குடியுரிமைக்கான டாக்குமெண்ட் எப்படின்னா 13 டாக்குமெண்ட், அதாவது தேர்தல் ஆணையம் 11 டாக்குமெண்ட் தான் வெளியிட்டிருக்காங்க. அந்த 12வதா கொண்டு வந்த டாக்குமெண்ட் தான் ஆதார் அட்டை. ஏன்னா எல்லாத்தையும் அதான் இருக்கு. ஆனா அதை தேர்தல் ஆணையம் ஏத்துக்கல. நீதிமன்றத்திலேயே நாங்கள் ஆதார் அட்டையை குடியுரிமையை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. நீதிமன்றமே கேட்டாங்க, எப்ப ஆதார் அட்டை தானப்பா எல்லாத்தையும் இருக்கும், இல்ல அது ஐடி கார்டு தான், குடியுரிமைக்காக எதுவும். இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். நீங்க வாக்காளர் லிஸ்ட்ல ஏன் குடியுரிமை பத்தி பேசுறீங்க? அந்த வார்த்தையை நீதிமன்றமே கேட்குது. அப்ப அந்த 11 டாக்குமெண்ட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறீங்களா, பென்ஷன் வாங்குறீங்களா, பாஸ்போர்ட் இருக்கா, ஸ்கூல்ல படிச்ச சர்டிபிகேட் இருக்கா, சாதி சான்றிதழ் இருக்கா, இப்படி 11 வகையான டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒன்று இருக்கணும்.
இப்ப 87 முன்னாடி பிறந்திருந்தாலும் இந்த 11 டாக்குமெண்ட் கொடுக்கணும். எல்லாருக்குமே டாக்குமெண்ட், அதுல இந்த 87க்கு முன்னாடி பிறந்தவங்க இதுல ஒண்ணு கொடுக்கணும். கொடுத்துட்டீங்க, லிஸ்ட்ல சேர்த்துக்குவாங்க, பிரச்சனை கிடையாது. சரியா? இந்த 87க்கு அப்புறம் பிறந்திருக்கீங்க, இப்போ 87க்கு முன்னாடி பிறந்த பல பேருக்கு பாஸ்போர்ட், பர்த் சர்டிபிகேட்டோ பல ஆவணங்கள் இருக்காது. ஒரு இன்னைக்கு தேதிக்கு ஒரு 60-70 வயசு இருக்கிறவங்களுக்கு 11 டாக்குமெண்ட் உங்க சாதி சான்றிதழ கேளுங்கன்றாங்க அரசுல. அதுக்கு மேல உள்ளவங்க பென்ஷன் வாங்கலாம். போஸ்டல்ல வந்து நீங்க ஏதாவது ஐடி கார்டு வச்சிருப்பீங்க, படிக்காத மக்கள் பேங்க்ல ஐடி கார்டு வச்சிருப்பீங்க, பேங்க்ல உங்களுக்கு இருக்கும். இல்லைன்னா சாதி சான்றிதழ் வாங்கன்றான், தாசில்தார் ஆஃபீஸ்ல போய் சாதி சான்றிதழ் வாங்கன்றான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கண்டிப்பா வச்சிருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து வாக்களிக்க முடியாது. இதான் அவங்க கொடுத்துருக்க லிஸ்ட். ஃபைனலா 12வது ஆதார் கார்டை கொடுத்துருக்கான். அதை அவன் கன்சிடர் பண்ணுவான். தேர்தல் அதிகாரி வந்து பார்த்துட்டு இல்லைங்க ஆதார் கார்டு எடுத்துக்கலாம்னு அவன் நினைச்சான்னு எடுத்துக்குவான், இல்லைன்னா தவிர்த்துக்கலாம். அவன் வெவ்வேறு டாக்குமெண்ட் வச்சிருக்காங்க, ஆதார் கார்டும் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இதுல வந்து தேர்தல் அதிகாரி வந்த இடத்துல வரான் பாருங்க, அந்த தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரி அவன் முடிவு பண்றான். இது ஒண்ணா. இப்போ இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி, அவன் 90ல பிறந்திருக்கான், 87க்கு அப்புறம் பிறந்திருக்கான். அவன் என்ன செய்யணும்னா அவனும் இதே மாதிரி எல்லாம் கொடுக்கணும். ஆனால் அவனுடைய தாய் அல்லது தந்தையுடைய குடியுரிமை நிரூபிக்கணும். இவரது கொடுத்தா பத்தாது. நீங்க 90ல பிறந்திருக்கீங்க, 88ல பிறந்திருக்கீங்க, உங்க அப்பாவோ அல்லது அம்மாவுடைய இதே டாக்குமெண்ட்ல உன்னை கொடுக்கணும், உங்க டாக்குமெண்ட்டையும் கொடுக்கணும். அதை விட கொடுமை, 2004 டிசம்பருக்கு அப்புறம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் பிறந்திருக்கீங்க, உங்க இதையும் கொடுக்கணும். உங்க அப்பாவும் அம்மாவுடைய 2 பேருடைய குடியுரிமை நிரூபிக்கணும். இப்ப இதெல்லாம் எங்க வருது லிஸ்ட்? இவன் ஒருத்த ஓட்டு பிறகு 3 பேரோட குடியுரிமை கொடுக்கணும். ஒருத்தர் 2004 டிசம்பர் 10ஆம் தேதி பிறந்திருக்கான், அவனுக்கு வயசு என்ன இருக்கும்? 21 வயசு இருக்குமா? அவன் அப்பாவுடைய குடியுரிமையை நிரூபிக்கணும், அம்மாவோட குடியுரிமையை நிரூபிக்கணும், அவன் குடியுரிமையை நிரூபிக்கணும். அப்பதான் ஓட்டு போட முடியும். இப்ப இது எங்க போய் நிக்குது? அப்ப 1950 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 234வது அந்த ஆர்டிகல் 21வது செக்ஷன் என்ன சொல்லுது? தேர்தல் ஆணையத்துக்கு வந்து இதெல்லாம் கேட்க ரைட்ஸே இல்லைங்குது. குடியுரிமை கொடுக்கறதுக்கும் வாக்கு கொடுக்கறதுக்கு. அப்போ வந்து இந்த இந்தியாவில் வாக்களிக்காதவங்களாம் குடியுரிமை இல்லாதவனா? அதுதான் திருப்பி வர்றேன். அஸ்ஸாமில் நாங்கள் வந்து இந்த எஸ்ஐஆரை நாங்கள் அமுல்படுத்த தேவையில்லை அப்படின்னு தேர்தல் ஆணையம் டிக்ளேர் பண்றாங்கன்னா, ஏன்னா நாங்கள் என்ஆர்சி அமுல்படுத்திட்டோம். இப்போ நீங்க புரிஞ்சுக்கணும், எஸ்ஐஆர் என்பது மறைமுகமாக என்ஆர்சி தான். இன்னொரு விஷயம், குடியுரிமை லிஸ்ட்ல உங்க பேர் இல்லை, பல பேர் வெளிநாட்டில் இருக்கான் அல்லது வந்து பல பேர் வெளியூர்ல இருக்கான், வரல, உங்க பேர் இல்லை. நாளை நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்க போறதா கூட உங்களுக்கு வாக்கு இருக்கான்னு கேட்பாங்க. நாளைக்கு பாஸ்போர்ட் எடுக்கும்போது உங்க வாக்காளர் லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கான்னு கேட்பாங்க. இல்லை என்றால் உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடையாது, நீங்க குடியுரிமை நிரூபிக்கணும். என்ன சிக்கல் என்றால், பீகார்ல யாருக்கு பிரச்சனை வந்ததுன்னா சிறுபான்மை மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் தான் பிரச்சனை வந்தது. குறிப்பிட்ட 4 மாவட்டங்களில் 30 லட்சம் பேரை வந்து நீக்கினாங்க. 4-5 மாவட்டங்கள்ல பெரும்பாலானவர்கள் அந்த இடத்துல 33 விழுக்காடு முஸ்லீம்கள் இருக்காங்க. இப்ப கடைசியாக 3,66,000 வாக்குகள் நீக்கப்பட்டது பீகார்ல. அதில் 33 விழுக்காடு இஸ்லாமியர்கள் வாக்கு. அப்போ ஒரு தேர்தல் அதிகாரி நினைத்தால், ஃபாரூக்கா ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கலங்க, சாட்டிஸ்ஃபை இல்லை, போயிட்டே இருக்கலாம். அப்ப நவம்பர் 4ல இருந்து டிசம்பர் 4க்குள் வர்றாங்க, 3 தடவை வர்றான். உங்களுக்கு 3 தடவை வருவானான்னு தெரியாது, ஒரு தடவையே முடிவு பண்ணி போயிடுவான். சில பேருக்கு தான் 3 தடவை போவான். ஏன்னா அவன் ஒரு நாளைக்கு 20 பேரை பார்க்கறதுக்கே விடிஞ்சிடும், அவன் 1 மாசத்துல பார்க்கணும். அப்ப டிசம்பர் 9ஆம் தேதி லிஸ்ட் போட்டுருவான், டிராஃப்ட் வெளியிடுவான். அதுல உங்க பேர் இருக்கான்னு எங்க போய் பார்ப்பீங்க? நீங்க தான் போய் பார்க்கணும். அவன் ஒண்ணும் கொடுக்க மாட்டான், உங்க பேர் வரலன்ற கூட தெரியாது, சொல்ல மாட்டான். நீங்க தேடணும், பேர் இருக்கான்னு போய் நீங்க வந்து வெப்சைட்ல பார்க்கணும். இல்லை என்றால் நீங்க வந்து அவனை போய் பார்க்க முடியாது, கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகணும். அதாவது டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லக்கூடிய மாவட்ட ஆட்சியரை பார்த்து நீங்க ஒரு ஃபார்ம் 6 கொடுக்கணும். ஐயா நான் குடியுரிமை பெற்றவன் தான், முன்னாடிலாம் ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு கொடுக்கணும். அதை அவங்க பரிசீலனை பண்ணுவாங்க தேர்தல் ஆணையத்துல. ஒருவேளை சேர்க்கப்படலாம், நீக்கப்படலாம், என்ன செய்யலாம். ஃபைனலா ஒரு டிராஃப்ட் வரும் பிப்ரவரி 2ஆம் தேதி என்னமோ, பிப்ரவரி எண்டில். அதுல உங்கள் பேர் இருந்தா தப்பிச்சிங்க, இல்லை என்றால் உங்களுக்கு வாக்கு கிடையாது. அது தேர்தலுக்கு அப்புறம் தான் நீங்க போய் மோதணும், நீதிமன்றத்துக்கு போறீங்களோ எதுக்கு போறீங்களோ. அப்ப எப்படிப்பட்ட ஒரு இதான விஷயம். அப்ப வாக்கு வந்து எதோட தொடர்புடையதா இருக்குது? குடியுரிமையோட தொடர்புடையதா இருக்குது. இப்ப அதை நம்ம அச்சப்படுறோம். அது இன்னும் சிறுபான்மை மக்களுக்கு அச்சத்தை கூடுதலாக கொடுக்குது. இப்ப தமிழ்நாட்டுல
ராமநாதபுரம் மாவட்டத்தில் 25 விழுக்காடு முஸ்லீம்கள் இருக்காங்க. மொத்தமா 7 விழுக்காடு தான். ஆனா ராமநாதபுரம் மாவட்டத்தில் 25 விழுக்காடு, வேலூர்ல 20 விழுக்காடு, திருச்சியில 14 விழுக்காடு, திருநெல்வேலி மாவட்டத்தில் 11 விழுக்காடு. இப்படி 10 மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் 10க்கும் மேற்பட்ட விழுக்காடு. இங்க கை வச்சா பத்தாதா? வாய்ப்பு இருக்குல்ல. சென்னை 10 விழுக்காடு. அப்ப உங்களை வந்து இப்ப வர்றீன்ற அதிகாரிகளுக்கு எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? அவர்கள் நோக்கம் 1 கோடி வாக்காளர்களை நீக்கணும். அதில் 30-40 விழுக்காடு சிறுபான்மை மக்கள் வாக்குகளா இருந்தால் அது யாருக்கு போகும்? அந்த வாக்கு பாஜகவுக்கு போகிற வாக்குகள் இல்லை. அதனாலதான் ஜெயக்குமார் வந்து ஏன் ஆதரிக்கிறாரு? ஜெயக்குமார் சொன்னது ஞாபகம் இருக்கா? ராயபுரத்துல நான் தோத்ததுக்கு 40,000 சிறுபான்மை சகோதரர்கள் மாமாக்களுடைய வாக்குகளுக்கு வரல. அவர்கள்ட்ட கேட்டதுக்கு சொல்லிட்டாங்க, மாமா நீங்க வந்து பாஜகவோட நின்றீங்க, அதனாலதான் ஓட்டு போடல. இப்ப அந்த மாமாக்கள் வாக்குகள் எல்லாம் நீக்கினா யாருக்கு லாபம்? அவருக்கு தான் லாபம். அந்த வாக்கு வரப்போறதுன்னு நினைக்கிறாங்க. நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்ப இதுதான் அதிமுக. அவர்களுக்கு நல்லா தெரியும், அவர்களுக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் இது வந்து தற்காலிகமானதுன்னு உங்களுக்கு தெரியல. நாளைக்கு எதிர்காலத்தில் அவங்களுக்கு சிக்கல் தான். அப்ப இது என்ஆர்சியோட தொடர்புடையதாக இருக்குது. அதான் அச்சம். நேத்து நடந்த அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் முக்கியமாக இது விவாதிக்கப்பட்டது. முதல்வர்கிட்ட இந்த மாதிரி இது என்ஆர்சியோட தொடர்புடையது. எங்களுடைய தலைவர் பேராசிரியரும் பேசினாரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் ரொம்ப ஆணித்தரமா அவரும் பேசினாரு. 2 பேரும் முக்கியமா பேசினாங்க, பேராசிரியர் ஜவாஹர்லாவும் தொல் திருமாவளவனும். மற்ற எஸ்டிபி கட்சியுடைய தலைவர் நிலை முபாரக்கும் அதை கோட் பண்ணாரு. குடியுரிமையை எங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குதுன்னு. அது உண்மை. அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க நேத்து. அப்ப இது முக்கியமானது. நேத்து தாவேகா வந்து இதை பேசியிருக்கணும்ல. நீங்க பேசியிருக்கணுமா வேணாமா? தாவேகாவை ஆதரிக்கின்ற சிறுபான்மை மக்கள் யோசிக்கணும். அவர்கள் வந்து பேசியிருக்கணும்ல, இது வந்து என்ஆர்சியை கொண்டு வரக்கூடிய சட்டம், எஸ்ஐஆரை எதிர்க்கணும் அப்படின்னு. அதை விட முக்கியமா நான் என்ன ஒரு வார்த்தை சொல்றேன்னா, இப்ப இந்த சட்டத்தை அவர்கள் கிட்டத்தட்ட இன்னைக்கு எஸ்ஐஆரை அமுல்படுத்தி விட்டாங்க. நவம்பர் 4 அதிகாரிகள் வீடு நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. டிசம்பர் வரைக்கும் வேலை நடக்குது. இப்ப நீதிமன்றம் போய் ஸ்டே வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பக்கம் ப்ராசஸ் இருக்கு. ஏனென்றால் பீகாருடைய அந்த வேலையிலேயே அவங்களுக்கு வந்து நீதிமன்றம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல. பீகாருடைய இந்த தேர்தல் திருட்டு கேஸ் போட்டிருக்காங்கல்ல, அது ஜட்ஜ்மெண்ட் வரல. அப்ப ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் அதை நிப்பாட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டே வாங்கணும்னு சொல்லி பேசப்பட்டது. அது ஒரு பக்கம். கூட்டாக நம்ம இல்லைனா கூட தனித்தனியாக கேஸ் போடணும்னு சொல்லி பேசினாங்க. அது ஒரு பக்கம். ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, இதை அமுல்படுத்தி வேலை நடக்கும்ல. அப்ப இந்த சர்டிபிகேட், எஸ்சி எஸ்டி ஓபிசி சர்டிபிகேட், ஜாதி சான்றிதழ், மக்கள் என்ன சர்டிபிகேட் கேட்கிறாங்களோ அது யார் கொடுப்பாங்க? மாநில அரசு கொடுக்கணும்ல. அந்த மாநில அரசு இந்த சர்டிபிகேட்டை உடனடியாக கொடுக்கணும். இப்போ உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குல்ல, இது நான் அரசுக்கு வைக்கிறேன், இந்த கேள்வியை கோரிக்கையை வைக்கிறேன். அப்ப இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலமாக குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு எதெல்லாம் சர்டிபிகேட் இல்லையா, இந்த 11 டாக்குமெண்ட்ல மாநில அரசு கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட் எது இருக்கா, உடனே வாங்கிருங்க, கொடுத்துருங்க. அதுவும் ஒரு பக்கம் போகணும். இரண்டாவது, அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த ஊரில் இருக்கின்றவர்கள் இதை ரொம்ப கவனமா கையாளணும். இந்த அதிகாரிகள் வரும்போதே ஃபில் பண்ணி கொடுக்கணும், அது அதிகாரிகள்கிட்ட பேசணும். அதை விட சிக்கல் என்னவென்றால், இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்காங்க நிறைய பேர், அவர்கள் இருக்க மாட்டாங்க. இந்த அதிகாரிகள் நாங்க எல்லாரையும் பார்த்தா தான் அது லிஸ்ட்ல சேவ் பண்றான். வீட்டுல கூட ஃபார்ம் கொடுத்துட்டு போக முடியாது. இப்ப வீட்டுல வந்து 5 பேருக்கு ஓட்டு இருக்குன்னா அந்த குடும்ப தலைவர் வெளிநாட்டுல இருப்பார், குடும்ப தலைவியும் குழந்தைகள் இருப்பாங்க. இப்ப குடும்ப தலைவருக்கு வாக்கு எங்க இருக்கு? அவரு ஃபில் பண்ணி கொடுக்கணுமே. இப்ப அது ஒரு சிக்கல் இருக்கிறது. அதை வருகின்ற அதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார்களா, வெளிநாட்டுல இருக்கானா உயிரோடு இருக்கானா அப்படிங்கிறது, அதெல்லாம் சிக்கல் இருக்கிறது. இதை பெரும்பாலும் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை எடுக்கத்தான் இதை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதுக்கும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்குல்ல. இது எப்ப தெரியும்னா, டிசம்பர் 9ஆம் தேதி ஒரு டிராஃப்ட் வெளியிடுவாங்கல்ல, அதுல தெரிஞ்சு போயிடும் யாருக்கு ஓட்டு இல்லை. என்னுடைய கணிப்பு பிரகாரம் 1 கோடி மக்களுக்கு வந்து வாக்குகள் பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டுல 6,34,00,000 வாக்குகள். இதில் 1 கோடி பேருக்கு வந்து லிஸ்ட்ல வருமானு டவுட் தான். திருப்பி மறுபடியும் டிராஃப்டை கொடுத்து போய் முட்டி மோதினாலும் 50 லட்சம் பேர் வாக்களிக்க முடியாது. இந்த சிக்கல் இருக்கு. பீகார் மாதிரி இங்க சிக்கல் இருக்கு, கண்டிப்பாக சிக்கல் இருக்கு. இது நீதிமன்றம் அதனாலதான் அரசு நேத்து முதல்வர் என்ன சொன்னார்னா, நீதிமன்றத்துல தடை வாங்கணும் தீர்ப்பு வர்ற வரைக்கும். அப்படி வாங்கிட்டாங்கன்னா தப்பிச்சோம். அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இது எப்படிப்பட்ட ஒரு இதுனா, என்ஆர்சியை எஸ்ஐஆர் மூலமாக அமுல்படுத்துறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது வேறுமனே முன்னாடி நடந்த எஸ்ஐஆர் இல்ல. இப்ப முன்னாடி நடந்த எஸ்ஐஆர்னாலும் 2002 to 2004 ஒரு 2 வருஷம் ஸ்பேஸ் இருந்தது. இன்னைக்கு இந்த ஒரு மாசத்துக்குள்ள கொடுக்கணும், 2 மாசத்துல கொடுக்கணும். அப்ப அந்த திமுக ஓட்ட பறிக்கிறது மட்டும் தான் டார்கெட். பாருங்களேன்,
இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸை நீங்க நடத்த வேண்டும் என்றால் ஒரு வருட காலமா அது ஆகும். நீங்க ஒரு வீட்டுக்கு போய் 3 தடவை போய் மக்களை பார்த்து டாக்குமெண்ட்டை சைன் வாங்கி நீங்க அவங்கள்ட்ட, ஏன்னா அரசமைப்பு சட்டம் கொடுத்துருக்கிறது பார்த்தா டாக்குமெண்ட்டே கலெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு தேர்தல் ஆணையம் வந்து பேர் இருக்கா இல்லையான்னு பார்க்கறது தான். இப்போ அதெல்லாம் விட்டுட்டாங்க. இது குடியுரிமைக்கான இதுதான். அப்போ உங்களுக்கு இவ்வளோ டாக்குமெண்ட் கேட்குறாங்க. இப்போ இவ்வளவையும் பண்ணுவதற்கு ஒரு தேர்தல் அதிகாரிக்கு எத்தனை நாள் எடுக்கும்? அப்போ ஒரு ப்ராசஸ் முடிவதற்கு 1 வருஷம் ஆகும். தேர்தல் முடிஞ்சு பண்ணியிருந்திருக்கணும், இல்லை 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கணும். பீகாருக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மகாராஷ்டிரா ஆரம்பிச்சாங்கல்ல, அப்பொழுதே வந்து இதை தமிழ்நாடையும் ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் நோக்கம் என்னவென்றால் நெருக்கடியாக கொடுத்து பிப்ரவரியில் வந்து ஃபைனல் டிராஃப்ட் கொடுக்கும்போது பல லட்சம் பேர் திமுக ஆதரவாளர்கள் வாக்குகள் தான் பறிக்கப்படணும்னு ஒரு திட்டத்தோட செயல்படும் போது எப்படி பண்ணுவாங்க? நீங்க வேணா எழுதி வச்சுக்கீங்க, திமுக ஆதரவு வாக்குகளை பிரிக்க வேண்டும், பறிக்க வேண்டும் என்கிற நோக்கம் மட்டும் தான் எஸ்ஐஆர்ல இருக்கும். இன்னைக்கு பீகார்ல காங்கிரஸ் ஆதரவு, தேஜஸ்வி ஆதரவு வாக்குகள் தான் பறிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை வந்து புள்ளிவாரத்தோட பேசினாங்க. அது இன்னைக்கு அதுக்கப்புறம் 21 லட்சம் பேர் சேர்த்தா கூட 40 லட்சம் பேருக்கு மேல ஓட்டு இல்லை. அவங்க இன்னைக்கு ஓட்டு போட முடியாது, ஏன்னா நவம்பர் 6ஆம் தேதி வாக்களிக்க போறாங்க. வாய்ப்பே இல்லை. அவங்க திருப்பி ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்து சேர்க்கறதுக்குலாம் அடுத்த தேர்தல் ஆயிடும். அது போன்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் வந்து விடுமோ என்கிற அச்சம்தான். இல்லைண்ணா, இப்ப இதுக்கு சட்ட ரீதியா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடலாம், செய்வாங்களா, எல்லாம் ஓகே. களத்துல கட்சிகள் என்ன செய்யணும்னு சொல்றாங்க? இப்போ நல்ல கேள்வி என்னன்னா, பீகார்ல வந்து இது மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது கட்சிகள் கண்டுகொள்ளவில்லை என்று தேர்தல் ஆணையம் சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்தாங்க. அந்த பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணும்போது சொன்னாங்க, கட்சிகள் ஒண்ணுமே செய்யலையே, நாங்க எல்லாத்துக்கும் லிஸ்ட் போட்டோமே. அப்போ வந்து காங்கிரஸ் சார்பில் கேட்டாங்க, பிரசாந்த் பூஷன் தான் நினைக்கிறேன் கேட்டாரு, அது வந்து உங்க டிஜிட்டல்ல கூட நீங்க போடலையே, நீங்க வந்து அதை வெளிப்படையா அறிவிக்கல. அதுக்கு நீதிமன்றம், அது தேர்தல் ஆணையம் என்ன தெரியுமா சொன்னாங்க, இது அறிவிக்க வேண்டிய தேவையில்லைன்னாங்க. இது வந்து எங்களுடைய வந்து அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு செயல்னாங்க. இப்போ இப்படித்தான் அவங்க நடக்கிறாங்க. அப்ப அதையும் மீறித்தான் அங்க நடந்தது. இப்ப நீங்க இந்த கேட்ட கேள்வி என்னன்னா, டிசம்பர் 9ஆம் தேதி ஒரு டிராஃப்ட் வெளியே வரும்ல, எல்லா கட்சியும் இந்த டிராஃப்ட் எடுத்து படிக்கணும், உள்ள போய் பார்க்கணும். பூத் கமிட்டி ஏஜென்ட் போட்டிருக்காங்கல்ல ஒவ்வொரு கட்சிகளும், அந்தந்த பூத்ல போய் யாருக்கெல்லாம் வாக்கு இல்லைன்னு போய் தேடணும். அந்த ஒரு 10 நாள் படாத பாடு படணும். இப்ப யாருக்கு வாக்கு இல்லையோ அவங்கள பூரா எடுத்து அவர்களே அவங்களெல்லாம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு கூட்டிட்டு போகணும். கூட்டிட்டு போய் இந்த வேலையை செய்யணும். இப்படி அந்தந்த கட்சி ஆதரவாளர்கள் செஞ்சாதான் திருப்பி இணைக்க முடியும். ஃபைனல் டிராஃப்ட் வந்து பிப்ரவரியில் வரும்போது அதுவும் டவுட்டு தான், இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், இருந்தால் தப்பிச்சிங்க, இல்லை என்றால் நீங்கள் வாக்களிக்க முடியாது. அதனால ரொம்ப தெளிவாக கட்சியோட பூத் கமிட்டி ஏஜென்ட் எல்லாம் அந்தந்த என்ன ஒரு 1000 வாக்குகளை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒருத்தரும் ஒரு பூத்துங்கிறது 1000 வாக்கு தான். இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு 2, 3, 4 பேர் இருப்பாங்க. அவர்கள் வந்து போய் ஒவ்வொரு வீடா போய் பார்த்து, எப்பா உனக்கு வந்தாங்களா, செஞ்சாங்களா, லிஸ்ட்ல பேர் இல்லையே, அந்த லிஸ்ட்ல வாங்கி என்னன்னு கேட்டு இந்த ஹெல்ப்பை பண்ணணும். அப்பொழுதுதான் அவர்கள் வாக்கு இணைக்க முடியும். ஏன்னா இப்போ வந்து வசதி படைத்தவர்கள், படித்தவர்களுக்கு அவங்க செஞ்சிருவாங்க. அவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி டாக்குமெண்ட் இருக்கு, பாஸ்போர்ட் இருக்கு, படிச்ச சர்டிபிகேட் இருக்கு. இதில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் ஏழை எளிய மக்கள். காடு கரையில வேலை பார்த்துருப்பாங்க, அவன் காலைல போனா நைட்டு தான் வருவான், அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பானா? வாக்களிக்கவே அவன் போகாம எதுக்கு இன்னைக்கு ஆஃப் டே செலவு பண்ணணும், இன்னைக்கு நான் வாக்களிக்க போனா எனக்கு ஒரு 500 ரூபாய் கூலி போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவன், எனக்கு வாக்குல பேர் இல்லையே நல்லதா போச்சுன்னு போயிடுவான். ஆனா அவனுக்கு தெரியாது இது குடியுரிமை பாதிக்குதுன்னு. அதனால மக்கள் மட்டுமல்லாமல் இந்த பூத் கமிட்டி, கட்சியுடைய பூத் கமிட்டி ஏஜென்ட் எல்லாம் கூட ரொம்ப கீனா வேலை செய்யணும். மக்களுமே இது வந்து குடியுரிமை தொடர்புடையது, இன்னைக்கு இல்ல நாளைக்கு பாஸ்போர்ட் எடுத்தா கூட சிக்கல் வரும், நாளைக்கு எல்லாத்துக்கும் சிக்கல் வரும், அதுலயும் குறிப்பா சிறுபான்மை மக்களுக்கு இன்னும் மேலும் சிக்கல் வரும். இது கிட்டத்தட்ட குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு நம்ம எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தணும், அதைத்தான் அமுல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற அந்த அறிவு, அந்த புரிதல் நம்ம மக்களுக்கு இருக்கணும். இல்ல அப்போ திமுக இந்த அளவுக்கு எதிர்க்கிறாங்க, கட்சிகளை கூட்டுறது ஒரு பக்கம், சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஒரு பக்கம், இனி பூத் லெவல்ல இறங்கி வேலை செய்ய போறாங்க. இந்த அளவுக்கு எஸ்ஐஆர் எதிர்க்கும் போதும் விஜய் அந்த திமுகவை மட்டுமே டார்கெட் பண்றாரு. அப்போ இதுல பெரிய ஒரு பின்புலம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவர் ஒரு தருதலை எஸ்ஐஆர் சாரு அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு. புரிதல் வேணாமாங்க? எஸ்ஐஆர்னா என்னன்னு முதல்ல அவங்க பேசுனாங்களா? அவங்க கட்சியில அறிவு ஜீவிகள்லாம் இருக்கிறதா ஒரு போட்டோ போடுறாங்க, காவல்துறை ஓய்வு பெற்ற அதிகாரிகளை கொண்டு வந்து பேராட் நடத்துறாங்க. எஸ்ஐஆர் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, அது என்ன பிரச்சனை? நேற்று வந்து மக்கள் நீதி மையம் தான் வந்து கமலஹாசன் கூட வந்து உட்கார்ந்துருந்தாரு, அவரும் கருத்து சொன்னாரு. வந்து கருத்து சொல்லியிருக்கணும்ல.
இது என்ன நிலவரம்னு போயிருக்கணும்ல, நீதிமன்றம் போகணும்ல. தங்களை ஆதரிக்கின்ற சிறுபான்மை மக்கள் வாக்குகள் வேணும்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த வாக்குகளுக்கே பிரச்சனை ஆகுதியா? உன்னை ஆதரிக்கின்ற சில மக்களுக்கும் வாக்கு கிடைக்காது. அதை விஜய் புரிந்திருக்கிறாரா அப்படிங்கிறது முக்கியம். அதனால எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ நாம் தமிழரோ பாட்டாளி மக்கள் கட்சியோ வராதற்கு காரணம் எஸ்ஐஆர் புரிதல் இல்லாமல் இல்ல. திமுக கூட்டணிக்கு நம்ம எதுக்கு வரணும், அப்படி வந்தா நம்மள கூட்டணி இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே அங்க பாட்டாளி மக்கள் கட்சியில பிளந்து கிடக்கு. ஆனால் தாவேகா வராதற்கு காரணம் அது இல்லை, அவர்களுக்கு அவ்வளவுதான். அவர்களுக்கு அதை பற்றிய புரிதலும் இல்லை. எஸ்ஐஆர்னா என்ன, அது நல்லதா கெட்டதா, இன்னைக்கு வரைக்கும் எஸ்ஐஆர் கெட்டது அப்படிங்கிற அறிவிப்பு காணுமே, அது கூடாது, அது இந்த ஜனநாயகத்துக்கு விரோதமானதுன்னு அறிவிப்பு காணுமே. அதை நீங்க ஒரு கலந்து கட்டி அது பாஜகவுக்கும் காரணம், அது அரசியல் எதிரி, இவங்களுக்கும் காரணம் கொள்கை எதிரி, 2 பேரையும் திட்டோமா, கூடுதலா பாஜகவை திட்டிருக்கோம், அதான் முக்கியம். 8 தடவை திட்டோம், இவனை 2 தடவை திட்டிருக்கோம், போதும். இப்படி அறிக்கை கொடுத்தவங்க பழகிருக்கீங்க. ஏன்னா நீங்க எல்லாம் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அப்ப அந்த ஒரு கான்செப்ட்ல இருக்கிற ஆளுங்க. அப்ப அவ்வளவுதான் உங்களுக்கு நாலேஜ், அறிவு. அதனால நான் தாவேக்காவை இதை நான் உள்ள சேர்த்துக்கல. ஏன்னா முக்கியமான ஒரு நிகழ்வு எஸ்ஐஆருங்கிறது. இது தாவேக்கா மாதிரி விஷயங்களை வச்சு பேசி எஸ்ஐஆருடைய வேல்யூவை, பிரச்சனையுடைய வீரியத்தை நம்ம குறைச்சிடக்கூடாது. சரிங்க. இந்த ஒரு குறுகிய நேரத்துல இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமான நல்ல ஒரு விழிப்புணர்வு, குறிப்பா அது குடியுரிமையோட எந்த அளவுக்கு தொடர்புடையதை ரொம்ப அழகா தெளிவுபடுத்துறீங்க. நிகழ்ச்சியில கலந்து ரொம்ப நன்றி. கண்டிப்பா அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம். உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1,00,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.